எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர். அவங்க எப்படி ஆர்டர் பண்ணாங்க, அவங்க வந்து சொல்லிட்டாங்க இதான் வேணும்னுட்டு. இக்பால் போயிருந்தப்போ இந்த லங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த லங்ஸ் குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு. அது நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பட்டை, 4-5 கிராம்பு, அப்புறம் ஒரு 2-3 பட்டை, அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது ஒரு சைடு வச்சுப்போம். இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து நல்லா வந்து தெரியாது. இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நுரையீரல், அதாவது லங்ஸ்ன்னு சொல்லுவாங்களே கோட்டோடது, அதை வந்து இப்போ சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணிப்போம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, சக்தி மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் மசாலா நீங்கள் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சிக்கனில் இருக்க அந்த நான்வெஜ் ஸ்மெல் தெரியாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம குக்கரை வந்து விசில் போட்டு மூடிடலாம். 3லேருந்து 4 விசில் வந்தால் போதும். அவ்வளோதான், விசில் வந்து வந்துடுச்சு. 4 விசில் வச்சேன் நான். பாருங்கள், சூப்பரான மட்டன் லங்ஸ் குழம்பு, அதாவது நுரையீரல் குழம்பு. நாங்கள் வந்து நுர டப்பான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணவங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க தான். அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா பாலா. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீக்லி வந்து எனக்கு கிரேவி மட்டும் வேணும்ன்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு மெனு மாதிரி லைக் காம்போ மாதிரி அவங்களுக்கு 2 காம்போ கொடுத்துருந்தேன், சிக்கன் மட்டன்ட்டு. அவங்க சிக்கன் காம்போ எடுத்திருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சாம்பார், காரக்குழம்பு, சிக்கன் குழம்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா கீரை குழம்பு, 4 குழம்பு வரும். ஸோ இந்த காம்போ தான் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ நேற்றுலேருந்தே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு நேற்று சாம்பாரும் சிக்கன் குழம்பும் நேற்று 2 குழம்பு கொடுத்தாச்சு. அவங்க வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. டெலிவரி இல்லைன்னு சொன்னதுனால டெலிவரி வந்து இங்கே நாங்கள் இருக்க லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருந்தால் டெலிவரி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். என்னோடய குக்கிங் சேனலில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக நாங்கள் வீட்டில் எப்படி என்னோடய பசங்களுக்கு நாங்கள் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் குக் பண்ணி தருவேன். நம்ம கொடுத்துருந்த சாம்பார், சிக்கன் கறி 2மே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மெசேஜ் வந்து ரிவ்யூ வந்திருந்தது. பார்க்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதே மாதிரி ஹெல்த்தியான ஹோம் ஃபுட் உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லைனா ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு அதே மாதிரி குக் பண்ணி தருவேன். அடுத்த vlogல மீட் பண்ணுவோம். பாய்.